ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். வீட்டில் இருக்கிற பெண்கள் ஏதாவது ஹஸ்பண்ட் அல்லது ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஹேண்ட்மேட் பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஒரு பேசிக் நாலேஜும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோஸ் பார்த்தே நம்ம வந்து ஈஸியாக வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணிடலாம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பேசிக்காக என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி நம்ம சேல் பண்ணுறது, எப்படி வந்து இந்த பிஸ்னஸை கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 500 இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. நிறைய பேருக்கு வீட்டில் இருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். பட் ப்ராடக்ட் எங்கே வாங்குறது, என்னென்ன பொருட்கள் இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற டவுட்லேயே வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்போம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹோல்சேல் ஷாப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹோல்சேல் ஷாப்லாம் இல்லை அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்லேயும் இந்த மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அல்லது இப்போ ஆன்லைன்லேயும் நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. ஆன்லைன்லேயும் நிறைய சேனலும் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளும் மெட்டீரியல் கிட்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மெட்டீரியல் கிட் வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 100 ருப்பீஸ்லேருந்தே நம்மகிட்ட வந்து பிரேஸ்லெட் மேக்கிங்க்கான மெட்டீரியல் கிட் இருக்குது. வாங்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் வந்து நான் நம்பர் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்லாக் வந்து ஷேர் பண்ண சொல்கிறீங்க. ஸோ இப்போ தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால கேட்லாக்லாம் நான் கம்மிங் டேஸில் ஒவ்வொன்றா வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சேனல்லையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் கேட்லாக்கும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மாலாக வந்து எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு நம்ம மூவ் ஆகுது, நெக்ஸ்ட் பிரேஸ்லெட் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜ் இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர்ஸ் நிறையா வரும்போது நம்ம நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மாலாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ்லாம் வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ்க்கு நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்க மணி வந்து தேவைப்படும். அந்த டைமில் மணி இல்லைன்னா உங்களுக்கு பல்க் ஆர்டர் கூட எடுக்க முடியாத சிச்சுவேஷன் வரும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்மாலாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப், நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து ப்ரமோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ எதுவுமே இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கோங்க. எப்படி வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கும் போது நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஜஸ்ட் இந்த 500K நமக்கு ஈஸியாக பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ்க்கு தேவையான பீட்ஸ், கிராக்கிள் பீட்ஸ், ஜெல்லி பீட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மார்பிள் பீட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பீட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். கஸ்டமர் லைக் பண்ணுற கலர்ஸ், நெக்ஸ்ட்டு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலர்ஸ், சார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து நமக்கு பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ்க்கு சார்ம்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ சார்ம்ஸ் வாங்கிக்கலாம். ஜம்ப்ரிங் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் தேவைப்படும். கட்டர், நெக்ஸ்ட் வந்து கவர் வாங்கிக்கணும். பேக் பண்ணுறதுக்கு கவர் வாங்கிக்கணும். இந்த மாதிரி பேசிக்காக நமக்கு தேவைப்படுற நம்ம மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாங்க. தாராளமாக 500K வாங்கிக்கலாம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். பிரேஸ்லெட் மேக்கிங் பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி, சில்க் த்ரெட் பேங்கிள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் காமனாக வந்து ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 5 பிரேஸ்லெட் பண்ணி நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறோமா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா மறந்துடும். ஏன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும்போது தான் ஓகே இவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஒய்டி சேனலாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சியாக நம்ம அப்லோட் பண்ணும்போது தான் நம்மளுடைய வீடியோஸ் நிறைய பேருக்கு ப்ரமோட் ஆகும். ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுலேயும் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப வேணுங்க. ஸோ நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது தான் நமக்கு வந்து நிறைய க்ரியேட்டிவாக யோசிக்க தோணும். அதே மாதிரி நிறைய நமக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்தந்த டிசைனில் பண்ணலாங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு பிடிச்ச டிசைன்லேயே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நமக்கு க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் வந்து நல்ல ட்ரெண்டிங்கான டிசைனில் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. தேர்ட் டிப் வந்து கண்டிப்பாக வெரைட்டி வச்சுக்கணுங்க. ஹேவ் அ வெரைட்டி.
ஏன்னா நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கும் போர் அடிக்காமல் ஓகே ஓகே இந்த மாதிரி டைப்ஸில் கூட ப்ரேஸ்லெட் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து நிறைய வெரைட்டியாக வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். தீம் வெரைட்டியாக பண்ணலாம். கார்டனிங் தீமில் பண்ணலாம், தீமில் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் தீம், நிறைய வந்து தீம் ரிலேட்டடாகவே நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாம்ஸு, நெக்ஸ்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கலர்ஸும் சூஸ் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணவும் செய்யும். நெக்ஸ்ட் டிப் வந்து கோ வித் ட்ரெண்ட். அதாவது ட்ரெண்டிங்கில் இப்போ என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணும்போது அவங்களுக்கும் ஓகே இவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, நிறைய ட்ரெண்டிங்காக வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க, நிறைய ஆர்டர்ஸும் நமக்கு வரும். அதனால இப்போதைக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக வேணுங்க. கலர்ஸ் பிரைட்டாக, நெக்ஸ்ட் வந்து சார்ம்ஸ் வந்து இப்போ என்னென்ன ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜு, ஃபேஸ்புக் பேஜு, நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னா ஸோ நமக்கு கஸ்டமரை நிறைய விதத்தில் நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிலேட்டிவ்க்கு வந்து தெரியப்படுத்தலாம். நெக்ஸ்ட்டாக நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒய்டி சேனல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், இது மாதிரி நிறைய விதத்தில் கஸ்டமரை ரீச் ஆகும்போது அவங்களுக்கு நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோன்னு தெரிய வரும்போது நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே உங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபேமிலியோட சப்போர்ட்டோடு நீங்கள் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக, ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெட்டீரியல் கிட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கிட் வந்து தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸாக ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஃப்ரீ கிளாஸ்னு வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸையும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சேனலில் ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி அண்ட் பேங்கிள் மேக்கிங் கிளாஸஸ், நெக்ஸ்ட்டு ஆரி கிளாஸஸும் ஃப்ரீயாக வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாரத்தில் இப்போதைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. ஒரு வீடியோ மண்டே மார்னிங் 10 o'clock வரும், இன்னொரு வீடியோ ஃப்ரைடே மார்னிங் 10 o'clock வரும். ஃப்ரைடே வந்து ஆரி கிளாஸஸ் வரும், மண்டே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் கிட்ட இருக்குது, என்னென்ன பொருட்கள் வேணும்னு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டு ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸ் வந்து ஒரு 15 கிளாஸஸ் வரும். 15 கிளாஸஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி அண்ட் பேங்கிள் மேக்கிங் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் சில்க் த்ரெட் ஜுவல்லரி, பேங்கிள் மேக்கிங் கிளாஸஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து நான் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறேங்க. உங்களுக்கு இது மாதிரி சிம்பிளான ப்ரேஸ்லெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா பல்க் ஆர்டர்ஸ் வேணும்னாலும் நமக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஆர்டர்ஸும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வாட்ஸ்அப்பில். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒய்டி சேனல் புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வரலை. ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நம்மளுடைய பிஸ்னஸை வந்து தெரியப்படுத்தியிருக்கோம். அதனால் ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக எடுத்துகிட்ருக்கேன். யாருக்காவது உங்களுக்கு ப்ரேஸ்லெட் வந்து பல்க் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்டோட ரேட்டில் வந்து நான் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து நான் இந்த ப்ரேஸ்லெட்லாம் யாருக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்கள் ஹித்திக்கோட கிளாஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்காக தான் செஞ்சு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சின்ன சின்ன பொட்டிக்லேயும் கேட்டிருக்கிறோம். ஸோ அவங்களும் டிஸ்பிளேக்காக கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரீயாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்காக ஃபஸ்ட்டு டிஸ்பிளேக்காக வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிஸ்னஸை இப்படி தாங்க ஃபஸ்ட்டு க்ரோ பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க டிஸ்பிளே, ஏன்னா வந்து அவங்களுடைய ப்ளேஸில் நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ அவங்க கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்து இது யார் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அல்லது கடை ஓனருமே நமக்கு சேல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற கமிஷன் மட்டும் நம்ம ஷேர் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும்போது தாராளமாக நீங்களே டேரெக்டாக ஆர்டர் எடுத்து பண்ணலாம். உங்கள் வீட்லேயும் வந்து நிறைய போர்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெண்ட் வீடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓனர்ஸ்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து போர்டு வந்து போட்டு நீங்கள் அது மூலமாகவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது இப்போதைக்கு வந்து ஆன்லைனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ்,
இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப் அது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமரை வந்து அட்ராக்ட் பண்ணலாம், கஸ்டமரை கெயின் பண்ணவும் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் சொல்லியிருக்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.